This sermon, Does God Ever Change His Mind About His Word, was delivered on Sunday evening, April 18th, 1965 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னாம் அவர்களால் 1965 வருடம் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி ஞாயிறு மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னாம் ஜெபக்கூடாரத்தில் Does God ever change his mind about his word? தேவன் தமது வார்த்தையை குறித்த தமது சிந்தனையை எப்போதாவது மாற்றுகிறாரா என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். See, there was a clash. When the carnal and the spiritual meets, there's always a clash. When Judas and Jesus met, there was a clash. One the son of God, the other the son of Satan. பாருங்கள், ஒரு மோதல் உண்டானது. மாம்ச பிரகாரமானதும் ஆவிக்குரிய பிரகாரமானதும் சந்திக்கும் போது அங்கே எப்பொழுதுமே ஒரு முரண்பாடு உண்டாகிறது. யூதாசும் இயேசுவும் சந்தித்த போது அங்கே ஒரு மோதல் உண்டானது. ஒருவர் தேவகுமாரன், மற்றொருவன் சாத்தானின் குமாரன். Just like Cain and Abel, there was a clash when they met. One of them was the treasurer of the church and the other in the pastorate. காயீனும் ஆபேலும் சந்தித்தது போலவே அவர்கள் சந்தித்த போது ஒரு மோதல் உண்டாயிருந்தது. அவர்களில் ஒருவர் சபையின் பொருளாளராகவும் மற்றவர் ஒரு போதகராகவும் இருந்தார். And as now we come in this day to the same thing again. The carnal denomination to the spiritual bride of Christ. இப்பொழுதும் நாம் இந்த நாளில் அதே காரியத்திற்கு மீண்டும் வருகிறோம். கிறிஸ்துவின் ஆவிக்குரிய மணவாட்டிக்கு மாம்ச பிரகாரமான ஸ்தாபனம். The spiritual bride of Christ is so much different from the carnal organizations till there's no comparison in them at all. கிறிஸ்துவின் ஆவிக்குரிய மணவாட்டி மாம்ச பிரகாரமான ஸ்தாபனங்களில் இருந்து அவர்களுக்குள் எந்த ஒப்பீடும் இல்லாத அளவிற்கு மிகவும் வித்தியாசமானவளாயிருக்கிறாள். Now notice, the natural always tries to type the spiritual. But as in Jacob and Esau, it will not work. It will not. இப்பொழுது கவனியுங்கள். மாம்ச பிரகாரமானது எப்பொழுதுமே ஆவிக்குரியதற்கு முன்னடையாளமாக முயற்சிக்கிறது. ஆனால் யாக்கோபிலும் ஏசாவிலும் செய்தது போல அது கிரியை செய்யாது, அது முடியாது. Now when it comes to doing good works, I believe that Esau actually was a better man than Jacob. In the sight of man, he tried to take care of his dad. He was blind, a prophet. இப்பொழுது அது நற்கிரியைகளை செய்ய வரும்பொழுது மனிதனின் பார்வையில் யாக்கோபை காட்டிலும் ஏசா உண்மையாகவே ஒரு சிறந்த மனிதனாய் இருந்தான் என்று நான் நம்புகிறேன். அவன் தன்னுடைய தகப்பனை கவனித்துக் கொள்ள முயன்றான். அவன் குருடாயிருந்தான், ஒரு தீர்க்கதரிசி. And all these things that he tried to do, but yet Esau didn't think about that being just carnal work. He thought he could get in by what he done, do something good for somebody, which was all right. அவன் செய்ய முயற்சித்த இந்த எல்லா காரியங்களையுமே பாருங்கள். ஆனால் அதே சமயத்தில் அது மாம்ச பிரகாரமான கிரியாய் இருந்ததை குறித்து ஏசா நினைக்கவில்லை. தான் செய்த காரியத்தின் மூலம் உள்ளே பிரவேசித்து யாருக்காவது ஏதாவது நன்மையை செய்ய வேண்டும் என்று அவன் எண்ணினான். அது சரிதான். But Jacob, his whole soul was to get that birthright. And that's what God recognized in him spiritually. ஆனால் யாக்கோபு அவனுடைய முழு ஆத்மாவுக்காக அந்த பிறப்புரிமையை பெற வேண்டியதாக இருந்தது. அதைத்தான் தேவன் அவனுக்குள் ஆவிக்குரிய பிரகாரமாக அங்கீகரித்தார். Notice, it's always caused the natural to hate the spiritual. It caused Cain to hate Abel. It caused Korah to hate Moses. It caused Judas to hate Jesus. And on it goes. கவனியுங்கள், அது எப்பொழுதுமே மாம்ச பிரகாரமானது ஆவிக்குரியதை வெறுக்க காரணமாய் உள்ளது. அது காயின் ஆபேலை வெறுக்க செய்தது. அது கோராகு மோசேயை வெறுக்க செய்தது. அது யூதாஸ் இயேசுவை வெறுக்க காரணமாயிருந்தது. அது தொடர்ந்து செல்கிறது. It causes the natural to hate the spiritual, just as Cain at the beginning hated Abel, the one that God received the sacrifice from, and tries to destroy them. ஆதியில் காயின் ஆபேலை வெறுத்தது போல மாம்ச பிரகாரமானது ஆவிக்குரியதை வெறுக்க காரணமாகிறது. அந்த ஒருவரிடத்திலிருந்து தேவன் பலியை பெற்று அவர்களை அழிக்க முயற்சிக்கிறார்.
They try to destroy the influence. They try to destroy everything because it's nothing but jealousy. It started in Cain and proved that it was jealousy. அவர்கள் செல்வாக்கை அழிக்க முயற்சிக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அழிக்க முயற்சிக்கிறார்கள். ஏனென்றால் அது பொறாமையே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அது காயினில் துவங்கி அது பொறாமை என்பதை நிரூபித்தது. And it's still the same thing today. When the natural, the carnal and the spiritual meet together. It proves it's Satan. No other way, because jealousy comes from Satan. இயற்கையானதும் மாம்ச பிரகாரமான ஆவிக்குரிய காரியங்களும் ஒன்றாக சந்திக்கும் போது அது இன்றைக்கும் அதே காரியமாகவே உள்ளது. அது சாத்தான் என்பதை நிரூபிக்கிறது. வேறு வழியில்லாமல் பொறாமை சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. And that causes an impersonation of the truth. Somebody to try to impersonate something that isn't, they are not ordained to do. அதன் பின்னர் சத்தியத்தின் ஆள்மாறாட்டத்தை உண்டாக்குகிறது. யாரோ ஒருவர் இல்லாத ஒன்றை ஆள்மாறாட்டம் செய்ய முயற்சிக்க அவர்கள் அவ்வாறு செய்ய நியமிக்கப்பட்டிருக்கவில்லை. How much of that have we seen in this last days? Oh my, how much of it? இந்த கடைசி நாட்களில் அதை குறித்து நாம் எவ்வளவு அதிகமாக கண்டிருக்கிறோம். ஓ என்னே, அதை குறித்து எவ்வளவோ உள்ளது. So we see God does for not forever change his mind about his original word, but who he calls, that's who he ordains. No one else can take that place. எனவே தேவன் அவருடைய மூல வார்த்தையை குறித்த தம்முடைய சிந்தையை என்றென்றைக்குமாய் மாற்றுவதில்லை என்பதை நாம் காண்கிறோம். ஆனால் யாரை அவர் அழைக்கிறாரோ அவர்களைத்தான் அவர் நியமிக்கிறார். அந்த இடத்தை வேறு எவரும் கைப்பற்ற முடியாது. No one could take Moses' place. No matter how many Korahs raised up and how many Dathans, it was Moses God had called, regardless. மோசேயின் ஸ்தானத்தை எவருமே எடுக்க முடியவில்லை. எத்தனை கோராகுகள் எழும்பினாலும் எத்தனை தாத்தான்கள் எழும்பினாலும் அது ஒரு பொருட்டல்ல. அதை பொருட்படுத்தாமல் தேவன் மோசேயை அழைத்திருந்தார். But and if the people won't walk in his perfect will, he does have a permissive will he'll let you walk in. Notice, he permits it, all right, but he will make it work out for his glory in his perfect will. Now if you'd like, ஆனால் ஜனங்கள் அவருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி நடக்கவில்லை என்றால் அவர் உங்களை நடக்க அனுமதிக்கிற சித்தத்தை உடையவராயிருக்கிறார். கவனியுங்கள், அவர் அதை அனுமதிக்கிறார், சரி. ஆனால் அவர் அதை அவருடைய மகிமைக்காக கிரியை செய்வார். அவருடைய பரிபூர்ண சித்தத்தில் இப்பொழுது நீங்கள் நடக்க விரும்பினால், like in the beginning, it was not God's perfect will for children to be born on the earth through sex. No, sir. God created man out of the dust of the earth. ஆதியிலே பாலுறவின் மூலம் பூமியில் பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தமாயிருக்கவில்லை. இல்லை ஐயா, தேவன் மனிதனை பூமியின் மண்ணிலிருந்து சிருஷ்டித்தார். Breathe the breath of life into him and he become a living soul. He took from that man a helpmate and made a wife to him. That was God's first and original will. ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊத அவன் ஜீவிக்கிற ஆத்துமாவானான். அவர் அந்த மனிதனிலிருந்து ஒரு துணையை தெரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு மனைவியை உண்டாக்கினார். அதுவே தேவனுடைய முதல் மூல சித்தமாயிருந்தது. But when sin come in and did the thing that it did, then he permitted man to marry a wife legally and have children by her. ஆனால் பாவம் உள்ளே வந்து அது செய்த காரியத்தை செய்தபோது அதன் பின்னர் ஒரு மனிதன் சட்டப்பூர்வமாக ஒரு மனைவியை விவாகம் செய்து கொள்ளவும் அவள் மூலம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளவும் அவர் அனுமதித்தார். Multiply and replenish the earth then, if that's the way you're going to do it. But you see, it never was his perfect will. அப்பொழுது நீங்கள் அந்த விதமாகவே அதை செய்ய போவதாயிருந்தால் அப்பொழுது பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது ஒருபோதும் அவருடைய பரிபூர்ண சித்தமாயிருக்கவில்லை. Therefore, all these things that had a beginning has to have an end. All sin has to come to annihilation. All sin has to be done away with. ஆகையால் ஒரு துவக்கத்தை கொண்டிருந்த இந்த எல்லா காரியங்களுக்கும் ஒரு முடிவு இருக்க வேண்டியதாயிருக்கிறது. எல்லா பாவமும் நிர்மூலமாக வேண்டியதாய் உள்ளது. எல்லா பாவமும் ஒழிந்து போக வேண்டும். Therefore, in the great millennium, when the resurrection comes, we will not have to be reborn again by our fathers and mothers, but God, like he did in the beginning, will call man from the dust of the earth and his helpmate with him. That's right. That's the way he did it at the beginning. ஆகையால் மகத்தான 1000 வருட அரசாட்சியில் உயிர்த்தெழுதல் வரும்போது
நாம் நம்முடைய தகப்பன்மார்களாலும் தாய்மார்களாலும் மறுபடியும் பிறக்க வேண்டியதில்லை. ஆனால் தேவன் ஆதியில் செய்தது போல பூமியின் மண்ணிலிருந்து மனிதனையும் அவனோடு அவனுடைய துணையையும் அழைப்பார். அது உண்மை. அந்த விதமாகவே அவர் அதை துவக்கத்தில் செய்தார். So therefore God never changes his mind about anything, but he will permit you to go on. Now this is a long ways around to get to what I want to say here about this. ஆகையால் தேவன் எந்த காரியத்தை குறித்தும் தம்முடைய சிந்தையை ஒருபோதும் மாற்றிக் கொள்ளுகிறதில்லை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து செல்ல அவர் அனுமதிப்பார். இப்பொழுது இதை குறித்து நான் இங்கே என்ன கூற விரும்புகிறேன் என்பதை புரிந்து கொள்ள இது ஒரு சுற்று வழியாய் உள்ளது. But it's I want you to understand it. See, God will permit you to do something and even bless you in doing it. But still it isn't his perfect will. ஆனால் அது நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பார்த்தீர்களா, தேவன் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்படி அனுமதிப்பார். அதை செய்வதில் உங்களை ஆசீர்வதிப்பதும் கூட இருக்கும். ஆனால் இன்னமும் அது அவருடைய பரிபூர்ண சித்தமாய் இருக்காது. God permitted Israel to take a law in Exodus the 19th chapter when grace had already given them a prophet, pillar of fire, a sacrifice lamb, a delivering power. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர் ஒரு நியாயப்பிரமாணத்தை தெரிந்து கொள்ள தேவன் அனுமதித்தார். கிருபை அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசியை, அக்கினி ஸ்தம்பத்தை, ஒரு பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு விடுவிக்கும் வல்லமையை அளித்திருந்த போது, But they cried out for a law. It wasn't God's will, but it was injected because man wanted it, and he was cursed by the very law that he wanted. அவர்களோ ஒரு நியாயப்பிரமாணத்திற்காக கூக்குரலிட்டனர். அது தேவனுடைய சித்தமாய் இருக்கவில்லை. ஆனால் மனிதன் அதை விரும்பியபடியால் அது உட்செலுத்தப்பட்டது. அவன் விரும்பின அதே நியாயப்பிரமாணத்தினால் அவன் சபிக்கப்பட்டான். It's best to have God's will. That's what he taught us. Thy will be done. Thy kingdom come, thine will be done. தேவனுடைய சித்தத்தை பெற்றுக்கொள்வதே சிறந்தது. அதைத்தான் அவர் நமக்கு கற்பித்தார். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படும் என்றார். We must submit ourselves to his will and his word. Don't question it. Believe it. Don't try to find a way around it. Just take it the way it is. நாம் நம்மை அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் சமர்ப்பிக்க வேண்டும். அதை குறித்து கேள்வி கேட்காதீர்கள். அதை விசுவாசியுங்கள். அதை சுற்றிலும் ஒரு வழியை கண்டறிய முயற்சிக்காதீர்கள். அது உள்ள விதமாகவே அதை எடுத்துக்கொள்ளுங்கள். So many wants to go around, get some other way. And when you do, you find yourself going on. You find God blessing you, but you're working in his permissive will and not in his perfect divine will. எனவே அநேகர் சுற்றித் திரிந்து வேறு ஏதோ ஒரு வழியில் செல்ல விரும்புகிறார்கள். நீங்கள் அதை செய்யும் போது, நீங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதை கண்டறியும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் கண்டறிகிறீர்கள். ஆனால் நீங்கள் அவருடைய பரிபூர்ண தெய்வீக சித்தத்தில் அல்ல, அவருடைய அனுமதிக்கப்பட்ட சித்தத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். He permits it, as I said, but he will not let it be his perfect will, but he'll make it work to honor and bless his perfect will. And childbearing by sex was one of that. நான் கூறினது போல அவர் அதை அனுமதிக்கிறார். ஆனால் அவர் அதை தம்முடைய பரிபூர்ண சித்தமாய் இருக்க அனுமதிக்க மாட்டார். ஆனால் அவர் தம்முடைய பரிபூர்ண சித்தத்தை கனப்படுத்தும்படியாகவும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அதை கிரியை செய்வார். பாலுறவினால் குழந்தை பேறுதலும் அவ்விதங்களில் ஒன்றாகும். Now notice, Moab to begin with was an illegitimate nation. It started out illegitimate, yet by a father believer and a daughter believer. இப்பொழுது கவனியுங்கள், துவக்கத்தில் மோவாப் ஒரு முறைகேடான தேசமாயிருந்தது. அது முறை தவறி துவங்கினது. அதே சமயத்தில் விசுவாசியான ஒரு தகப்பனாலும் விசுவாசியான ஒரு குமாரத்தினாலும் துவங்கினது. Just exactly, if you'll type that and use a spiritual mind, you can see that denomination standing there just as plain as anything. Sure. See, the whole thing is altogether wrong. சரியாக நீங்கள் அதை மாதிரியாக கொண்டு ஒரு ஆவிக்குரிய சிந்தையை உபயோகித்தால் அந்த ஸ்தாபனம் எதனையும் போலவே அங்கே நிற்பதை நீங்கள் காண முடிகிறது. நிச்சயமாக பாருங்கள், முழு காரியமும் முற்றிலும் தவறாக உள்ளது. And look, when it's broad started like that, it keeps like a ball of snow. It just keeps rolling more and more and more. You get one era and start on that one era, and you just keep rolling one thing after another, one thing like another, all after another.
மேலும் பாருங்கள், அது அந்த விதமாக கொண்டு வரப்படும் போது அது ஒருபோதும் அது ஒரு பனிப்பந்து போல சுழல்கிறது. அது இன்னும் அதிகமாக தொடர்ந்து உருண்டு பெரிதாகிக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு பிழையை செய்து அந்த ஒரு பிழையின் பேரிலேயே துவங்குகிறீர்கள். நீங்கள் ஒரு காரியத்தை ஒன்றன் பின் ஒன்றாக, ஒரு காரியத்தை போன்றே மற்றொன்றை ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொண்டே இருப்பீர்கள். And that's the way the church started. That's the way it started at Nicaea, Rome. When the Roman Catholic Church, at the very beginning, where it come from, was Pentecost. அந்த விதமாகவே சபையானது துவங்கினது. அந்த விதமாகத்தான் அது ரோமாபுரியில் உள்ள நிசாயாவில் துவங்கியது. ரோமன் கத்தோலிக்க சபை ஆதியிலே அது பெந்தேகோஸ்தேயில் இருந்து வந்தது. But when they organized and brought in the celebrity into the church, they started to making having prayers and running beads and praying for the dead and all these other things. ஆனால் அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டு சபைக்குள்ளாக பிரசித்தி பெற்றவர்களை உள்ளே கொண்டு வந்தபோது அவர்கள் ஜெபங்களை ஏறெடுத்தல், ஜெபமாலைகளை உருட்டுதல் மற்றும் மரித்தோருக்காக ஜெபங்களை ஏறெடுத்தல், இந்த மற்ற எல்லா காரியங்களையும் செய்ய தொடங்கினர். And then it just started rolling from one era to another, one era to another, until look where it's gone to. There's not one representation of Pentecost in it at all. See? அதன் பின்னர் அது ஒரு பிழையிலிருந்து மற்றொரு பிழைக்கு, ஒரு பிழையிலிருந்து மற்றொன்றிற்கு தொடரத் தொடங்கி அது எங்கே போய்விட்டது என்று பாருங்கள். அதில் பெந்தேகோஸ்தேயின் பிரதிநிதித்துவம் ஒன்றுமே இல்லை. பார்த்தீர்களா? It's one air picking up another, picking up another. There's only one thing to do, that's clean off the record and go back to the beginning. அது ஒரு பிழை மற்றொன்றை எடுத்துக்கொண்டு மீண்டும் மற்றொன்றை எடுக்கிறதாய் உள்ளது. ஒரே ஒரு காரியம் மாத்திரமே செய்ய வேண்டியதாய் உள்ளது. அதுவே துடைத்தடித்து விட்டு ஆரம்ப நிலைக்கு திரும்பி செல்வதே ஆகும். When Martin Luther started off with justification, this ought to be the further advanced Lutheran church. See? மார்ட்டின் லூத்தர் நீதிமானாக்கப்படுதலோடு துவங்கின போது இது இன்னும் முன்னேறிய லுத்தரன் சபையாகத்தான் இருக்க வேண்டும். பார்த்தீர்களா? If Luther, when he organized, he could not take Wesley's sanctification because he's organized and the man wouldn't stand for it. So the Spirit moved out of it. லூத்தர் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்ட போது வெஸ்லியின் பரிசுத்தமாக்கப்படுதலை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர் ஸ்தாபனமாக்கப்பட்டிருந்தார். மனிதர் அதற்காக நிற்கவில்லை. எனவே ஆவியானவர் அதை விட்டு வெளியேறினார். Now, Lot's group here, or Moab, was Lot's daughter's child, illegitimate to start with. Now notice, as the natural church, Moab represents the natural denomination. இப்பொழுது இங்கே லோத்தின் குழு இல்லை. மோவாப் துவக்கத்திலேயே முறைகேடாக பிறந்த லோத்தின் குமாரத்தியின் பிள்ளையாயிருந்தான். இப்பொழுது கவனியுங்கள், மாம்சப்பிரகாரமான சபையாகிய மோவாப் மாம்சப்பிரகாரமான ஸ்தாபனத்தை சுட்டிக்காட்டுகிறது. Israel represents the spiritual church. Israel, there was a church true, was the bride of that day called out of Egypt and vindicated to be the truth. இஸ்ரவேல் ஆவிக்குரிய சபையை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஒரு உண்மையான சபையாக இருந்து எகிப்திலிருந்து அழைக்கப்பட்டு சத்தியமாயிருக்க ரூபகாரப்படுத்தப்பட்ட அந்நாளின் மனவாட்டியாயிருந்தது. Notice when them two come together, both of them offered the same sacrifice, both built 7 altars, both offered up clean sacrifice, oxen. They even offered up rams, testifying that there was a coming Messiah. அவை இரண்டும் ஒன்றாக வரும்போது அவைகளை கவனியுங்கள். அவர்கள் இருவருமே ஒரே பலியை செலுத்தினர். இருவருமே 7 பலிபீடங்களை கட்டினர். இருவருமே சுத்தமான பலியாக காளையை பலியிட்டனர். மேசியா வரப்போகிறார் என்று சாட்சி பகர அவர்கள் ஆட்டுக்கடாக்களையும் கூட பலியிட்டனர். Fundamentally they were both exactly the same. Israel down here in the valley, Moab up on the hill, and Moab was 7 altars, Israel was 7 altars. Moab was 7 ox, Israel was 7 ox. அடிப்படையில் அவர்கள் இருவரும் சரியாக ஒரே மாதிரியாக இருந்தனர். இஸ்ரவேல் இங்கே பள்ளத்தாக்கிலும் மோவாப் மலையின் மேலும் இருந்தனர். மோவாப் 7 பலிபீடங்களையும் இஸ்ரவேலர் 7 பலிபீடங்களை உடையவர்களாயிருந்தனர். மோவாப் 7 காளைகளோடும் இஸ்ரவேல் 7 காளைகளோடும். Moab was 7 rams, speaking of the coming Messiah. Israel was 7 rams. மோவாப் 7 ஆட்டுக்கடாக்களோடு வந்து மேசியா வரப்போவதை குறித்து காட்டிக் கொண்டிருந்தனர். 7 ஆட்டுக்கடாக்களோடு இஸ்ரவேலரும் இருந்தனர். What was the difference in them? Fundamentally both right.
But you see, Moab did not have the vindication of God with them. They were only a nation, a group of celebrities. அவர்களுக்குள் இருந்த வித்தியாசம் என்ன? அடிப்படையில் இரண்டுமே சரிதான். ஆனால் நீங்கள் பாருங்கள், மோவாப் அவர்களோடு தேவனுடைய ரூபகாரப்படுத்துதலை உடையவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் ஒரு தேசமாக, ஒரு பிரபலமான குழுவாக மாத்திரமே இருந்தனர். But Israel had a prophet with them. They had a smitten rock with them. They had a pillar of fire. They had a brass serpent for healing. ஆனால் இஸ்ரவேலர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களோடு வைத்திருந்தனர். அவர்கள் தங்களோடு ஒரு அடிக்கப்பட்ட கன்மலையை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் சுகமளித்தலுக்காக ஒரு வெண்கல சர்பத்தை உடையவர்களாக இருந்தனர். They had the blessings of God moving right along with them. Amen. And they was the called out children of God. அவர்களோடு அசைவாடிக் கொண்டிருந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் வெளியே அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தனர். Now, we find that so perfectly typed here in them churches of today. As Moab was not so. Israel was a sojourner from place to place. இப்பொழுது அது இன்றைய சபைகளில் இங்கே மிகவும் பரிபூர்ணமாக மாதிரியாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். மோவாப் அவண்ணமாய் இருக்கவில்லை. இஸ்ரவேலர் ஒரு இடம் விட்டு இடம் செல்லுகிற பரதேசிகளாய் இருந்தனர். Wherever that pillar of fire moved, they moved with it. Moab, not so. They were settled down in their own denomination, down in their own nation. They didn't move. They stayed right there. They had their celebrity. அந்த அக்கினி ஸ்தம்பம் எங்கு சென்றதோ அங்கெல்லாம் அவர்கள் அதனோடு சென்றனர். மோவாப் அப்படியல்ல. அவர்கள் தங்களுடைய சொந்த ஸ்தாபனத்தில், தங்களுடைய சொந்த தேசத்தில் குடியேறினர். அவர்கள் இடம்பெயரவில்லை. அவர்கள் அங்கேயே தரித்திருந்தனர். அவர்கள் தங்களுடைய பிரபலங்களை உடையவர்களாக இருந்தனர். They ordained things as they should do, and they had their warriors, they had their fighters, they had their king, they had that they got their orders from, and so on. அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவர்கள் நியமித்தனர். அவர்கள் தங்களுடைய போர் வீரர்களை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் தங்களுடைய சண்டைக்காரர்களை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் தங்களுடைய ராஜாவை உடையவர்களாக இருந்தனர். அதாவது அவர்கள் தங்களுடைய கட்டளைகளை பெற்றிருந்தனர். But Moab seen Israel with something that they didn't have. They seen a mighty power amongst Israel, and it was a prophet. And that prophet was Moses. ஆனால் மோவாபியர் இஸ்ரவேலரிடம் இல்லாத ஏதோ ஒன்றை கண்டனர். அவர்கள் இஸ்ரவேலருக்கு மத்தியில் ஒரு வல்லமையான வல்லமையை கண்டனர். அது ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தது. அந்த தீர்க்கதரிசி மோசேயாய் இருந்தார். And they know that when the battle went wrong, they just raised up his hands and held him up there, and the battle changed. So they didn't have such as that. So they tried to match it with politics, with a political pull. யுத்தம் தோல்வியுறுவதை அவர்கள் அறிந்து அவர்கள் அவனுடைய கரங்களை உயர்த்தி அவைகளை அங்கே மேலே உயர்த்த யுத்தம் மாறியது. எனவே அவர்கள் அதை போன்றதை பெற்றிருக்கவில்லை. எனவே அவர்கள் அதை அரசியலோடு ஒரு அரசியல் இழுப்புடன் பொருத்த முயற்சிக்கின்றனர். They sent over to another country and hired a prophet to come over so they could have a prophet and would have power amongst them just like Israel had amongst them. அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியை வைத்து இஸ்ரவேலர் தங்களுக்கு மத்தியில் வல்லமையை பெற்றிருந்தது போல அவர்கள் மத்தியிலும் வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் வேறொரு தேசத்திற்கு அனுப்பி ஒரு தீர்க்கதரிசியை கூலிக்கு அமர்த்தினர். Do you see the carnal comparison? Can you see the carnal church today? It's done the very same thing. மாம்ச பிரகாரமான ஒப்பீட்டை நீங்கள் காண்கிறீர்களா? இன்றைக்கு மாம்ச பிரகாரமான சபையை உங்களால் காண முடிகிறதா? அது அதே காரியத்தையே செய்துள்ளது. Notice. Now they're both going to have prophets. The only difference was Moses, the prophet of God, his king was God. கவனியுங்கள், இப்பொழுது அவர்கள் இருவருமே தீர்க்கதரிசிகளை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய மோசே தேவனே அவருடைய ராஜாவாக இருந்தார் என்பது மாத்திரமே வித்தியாசமாயிருந்தது. That's where he got his orders, the word of the Lord. And Balaam, he had a king, and that king was Balak. அங்கேதான் அவன் தன்னுடைய கட்டளைகளை கர்த்தருடைய வார்த்தையை பெற்றான்.
பிலேயாம் அவனுக்கும் கூட. அவனுக்கு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா பாலாக். The king of Moab, and that's where he got his orders and his blessings. So Moab said to Balak, come down. மோவாபின் ராஜா அங்கேதான் அவன் தன்னுடைய கட்டளைகளையும் அவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். எனவே மோவாப் பாலாக்கிடம் வா என்றான். Or Balaam said, come down and curse me this people, for they cover the whole face of the earth. They just come and lick up everything like an ox licks up the grass. இல்லை, பிலேயாமோ, நீ வந்து இந்த ஜனங்களை எனக்காக சபியும். ஏனென்றால் அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடியிருக்கிறார்கள். ஒரு காளை புல்லை மேய்கிறது போல அவர்கள் வந்து எல்லாவற்றையும் மேய்கிறார்கள் என்றான். Said, come down now, and I understand that you can curse, you can bless. Whatever you do is recognized. இப்பொழுது கீழே வா. உன்னால் சபிக்க முடியும், நீ ஆசீர்வதிக்க முடியும். நீ என்ன செய்தாலும் அது அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்றான். Now we want to notice that this man was a prophet ordained of God, but he sold his birthrights for political reasons. இப்பொழுது இந்த மனிதன் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான் என்பதை நாம் கவனிக்க விரும்புகிறோம். ஆனால் அவன் அரசியல் காரணங்களுக்காக தன்னுடைய பிறப்புரிமையை விற்று போட்டான். Just as the church did today, like Luther, Wesley, Pentecost, and the whole group of them, sold it out for pools in their organization. இன்றைக்கு சபை செய்தது போலவே லூத்தர், வெஸ்லி, பெந்தேகோஸ்தே இன்னும் அவர்களுடைய முழு குழுவினரும் அதை தங்களுடைய ஸ்தாபனத்தில் இழுப்புகளுக்காக விற்றுவிட்டனர். Moses under God, Balaam under Balak. Yet both prophets were called man of God and both spiritual. Notice the difference. Each had a head. Moses was God, Balaam was Balak. மோசே தேவனின் கீழ் இருந்தான், பிலேயாம் பாலாக்கின் கீழ் இருந்தான். அதே சமயத்தில் இரண்டு தீர்க்கதரிசிகளுமே தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்பட்டவர்கள். இருவரும் ஆவிக்குரியவர்களாய் இருந்தனர். வித்தியாசத்தை கவனியுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைமை இருந்தது. மோசேக்கு தேவனும் பிலேயாமுக்கு பாலாக்கும் இருந்தது. Notice here how the spiritual is applied to prove that the natural is wrong. மாம்ச பிரகாரமானது தவறானது என்பதை நிரூபிக்க எப்படி ஆவிக்குரிய பிரகாரம் உபயோகிக்கப்படுகிறது என்பதை இங்கே கவனியுங்கள். Moses, son of God in line of duty, is met and challenged by another prophet of God. Can you imagine it? தேவனால் அனுப்பப்பட்ட மோசே கடமையின் பாதையில் மற்றொரு தேவனுடைய தீர்க்கதரிசியால் சந்திக்கப்பட்டு சவாலிடப்படுகிறான். உங்களால் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? Moses, called of God, ordained of God, standing in the duty of God. மோசே தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் நியமிக்கப்பட்டவன், தேவனுடைய கடமையில் நிற்கிறான். Moved up into this cold formal group and was challenged by another prophet of God. Amen. What God had blessed and ordained. இந்த குளிர்ந்த சம்பிரதாயமான குழுவிற்குள் சென்று தேவன் ஆசீர்வதித்து நியமித்திருந்த மற்றொரு தேவனுடைய தீர்க்கதரிசியால் சவாலிடப்பட்டான். How would you tell the difference? They both had prophets. God spoke to both prophets. நீங்கள் எப்படி வித்தியாசத்தை கூறுவீர்கள்? அவர்கள் இருவருக்கும் தீர்க்கதரிசிகள் இருந்தனர். தேவன் இரண்டு தீர்க்கதரிசிகளிடமும் பேசினார். And some of them say, God said do this, God said do that. I don't question that. But if it's out of the line of God's word, the prophet, no matter if he is a prophet, he's out of the line. So many people get deceived like that. அவர்களில் சிலர் தேவன் இதை செய் என்றார், தேவன் அதை செய் என்றார் என்று கூறினர். இப்பொழுது நான் அதை குறித்து கேள்வி கேட்கவில்லை. ஆனால் அது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக உள்ளது. தீர்க்கதரிசி அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் ஒழுங்கிற்கு புறம்பாக இருக்கிறான். அநேக ஜனங்கள் அந்த விதமாக வஞ்சிக்கப்படுகின்றனர். Oh, this brother can do this and this brother can do that and deny the word. ஓ, இந்த சகோதரன் இதை செய்ய முடியும், இந்த சகோதரன் அதை செய்ய முடியும் என்று கூறி வார்த்தையை மறுதலிக்கிறீர்களா? Though I speak with tongue of men and angels, though I have gifts that I can move mountains, though I give all my goods to feed the poor, I am yet nothing.
நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், நான் மலைகளை பெயர்க்கக்கூடிய வரங்களை உடையவனாய் இருந்தாலும், நான் என்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் ஏழைகளுக்கு போஷிக்க கொடுத்தாலும், நான் இன்னும் ஒன்றுமில்லை. Many will come to me in that day and say, Lord, Lord, have not I prophesied in your name? Have not in your name I've cast out devils and done mighty works? அந்நாளில் அநேகர் என்னிடத்தில் வந்து, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தில் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லையா? உம்முடைய நாமத்தினாலே நான் பிசாசுகளை துரத்தினேன், வல்லமையான கிரியைகளை செய்யவில்லையா என்பார்கள். And I will say to them, depart from me, you workers of iniquity. I never even knew you. நான், அக்கிரம செய்கைக்காரரே, நீங்கள் அகன்று போங்கள், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வேன். நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று அவர்களுக்கு சொல்லுவேன். Yet they come with a confession that they had did it. But Jesus said they were workers of iniquity. What is iniquity? It's something that you know you should do, it's right to do, and yet you don't do it. See what's going to be in the last days? அதே சமயத்தில் அவர்கள் தாங்கள் அதை செய்துள்ளதாக ஒரு அறிக்கையோடு வருகிறார்கள். ஆனால் இயேசுவோ அவர்கள் அக்கிரமத்தின் கிரியைக்காரர்கள் என்று கூறினார். அக்கிரமம் என்றால் என்ன? செய்வதற்கு சரியானதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியத்தை அதே சமயத்தில் நீங்கள் அதை செய்யாமல் இருப்பதாகும். கடைசி நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்று பார்த்தீர்களா?